நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொறுத்தது போதும் பொங்கி எழுறா அப்படின்ற மாதிரி திடீர்னு நம்ம மல்லி பொங்கி எழுந்துடுறாங்க. பக்கம் இருந்தால் அப்படியே சும்மா பழத்தை கட் பண்ண அந்த கத்தி எடுத்து சுதுக்குன்னு போய் டைரக்டாக நின்றுறாரு. உடனே விஜய் அள்ளு விட்டுறா ஒரு பக்கம். மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயில் கை வச்சு ஒரு பக்கம் அதிர்ச்சியில் அப்படியே சும்மா ஆடி போய் வாயத்தாந்தன் பார்த்துன்னு இருக்காங்க. என்னதான் அப்படி நடந்துச்சு, எதுக்காக தான் மல்லி கோவப்பட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு எந்த கதையை வேணாலும் போவா, அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இனிமே வெண்பா குண்பான்னு வந்த வச்சுக்கோ, அவ்வளோதான் நான் பொழந்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓடால் விட்டுறாரு. யாருக்கிட்ட வாய்ஸ் ஓடால் விட்ற, கத்தி எடுத்துன்னு வந்து சொரியும் ஒரே சொருகு. வெண்பா என்னோட பொண்ணு, நீ என்னோட வீட்டுக்காரு, நீ கட்டின தாலி உங்கள்கிட்ட தான் இன்னும் இருக்கு, தேவையில்லாமல் இவளை கூட்டின்னு வந்து வெண்பாவோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்தா நான் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அது நீயாகட்டும் கடவுளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு எதனா ஒன்றுன்னா நான் துடிச்சு போயிடும். அவ்வளோ அக்கறை வர்றது வந்து பார்த்துக்கிறது உன் யாரும் போக சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் போக சொன்னால் அப்போ உனக்கு அறிவு இல்லையா, அப்போ நீ இதே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க, என்னடா பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா இல்லை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் விரிவாக எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் வாய்ப்பாங்கன்னு பார்த்துன்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து என்ன சவுண்ட் விட்றாங்க மாமா கிட்ட வந்து தேவலாம் பண்ணுங்க போ அப்படின்னு சொல்ல நான் தான் பேசுனீங்கல்ல, ஓரமாக அம்மிதான் நிற்கணும், பொழந்து கட்டுரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கோவப்படுறாரு. என்னடா இது நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சப்போர்ட் பண்ணார் மாமா, திடீர்னு இந்த பக்கம் வராரு. என்னடா ஞாபகத்தில் இருக்கிறீங்க, என்னடா பண்ண போறீங்க, இதெல்லாம் ஒன்று சொல்லுங்கடா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போலங்குது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பூஸ்ட் பம்ப் கிளம்புறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் வாயை தராம ஒரு பக்கம் அப்படியே வாயை திறந்துன்னு கொசுவெல்லாம் உள்ளே போயிட்டு வருது. போன கடை போயின்னு போகிறாடே எனக்கு சீரியல் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க. சரி இருக்கட்டும், இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் நாம தான் பொறுத்திருந்து அழகாக எல்லாத்தையும் ரசித்து பார்க்கணுங்க. சரி, அது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு, என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் காத்துன்னு இருப்பீங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களே, இருந்தால் நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன், அப்படி இல்லைனா நானும் மல்லியம்மா கூடயே போயிடுறேன், எனக்கு நீங்கள் யாருமே வேணாம், கோர்ட்டில் நான் போயிட்டு மனு போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடா. என்னோட அது வெண்பாக்கு இதெல்லாம் வேற கத்தந்தது, வேற யாரு நாக சரப்பாம்பு நாகுக்கு நாகப்பாம்புன்னு வச்சுக்கலாம். ஏன்டா சரப்பாம்புனா, ஏன்னா சரப்பாம்பு எப்படி பிரச்சனைன்னு பார்த்தா சருன்னு ஓடுறோம், அந்த மாதிரி தாங்க நம்ம நாகப்பாம்பு மாதிரியெல்லாம் நேருக்கு நேரம் நின்று படம் எடுக்க மாட்டாங்க, அழகாக ஓரமாக லெழுக்காக வாழைப்பழம் மாதிரி வலிப்பின்னு ஓடிடுவாங்க. அவ்வளோ ஒரு திறமை மிக்க ஒரு ஆளுன்னே வைக்கலாமே. அப்படிப்பட்ட நம்ம சரப்பாம்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையில தப்பிக்கிறதுக்கோசரம் இப்படி வெண்பா கிட்ட ஏதோ சொல்லி விட்டுக்கிறான். வெண்பா குட்டி இருந்துன்னு பேச 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 ரஞ்சிதா முழிக்கிறா. என்னடா இது, இந்த சின்ன எலிவண்டுக்கு இவ்வளோ திறமையா இப்படி பேசுறது, சாமி இவ்வளோ விட்டா கொஞ்ச நேரத்தில் ஊட்டவே முழுங்கிட்டு போயிடுவாடா அந்த பாட்டின்னு ஒரு பக்கம். ஐயோ என்னடா நம்ம பண்ணுறது, எதனா நம்ம ஸ்கோர் பண்ணுமே, இப்போ எதனா ஒன்று பண்ணணுமே, எதனா ஒன்று பண்ணி நம்ம பேத்தி வாழ்க்கையை காப்பாற்றணுமே, பேத்தி என்ன பண்ணலாம், பேத்தி எதனா சொல்லு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி மூஞ்சியை பார்த்துன்னு இருக்கேன். பேத்தி ஒரு பக்கம் ஓட்டுறதுக்கு தான் தரோம் பேனு முழிச்சுன்னு இருக்கேன். இதுக்கு நம்ம ரஞ்சிதம் ஒன்று பண்ணால் பிரச்சனை எல்லாம் சால்வு. அழகாக நம்ம வெண்பாவை கொஞ்சனா போதும், வாழ்க்கையில் அவளுக்கு தேவையானது காசு விஜய் எல்லாமே கிடச்சிரும். அதை பண்ண மாட்டேன்றாங்களே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.